கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்களை யாவரையும் இந்த தினம் ஒரு ஓமை என்கின்ற தியான பகுதிக்கு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் தாளந்து என்கின்ற ஓமையை குறித்து நாம் தியானிப்போம். இந்த ஓமைக்கான வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 30 முடிய. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலம் ஆன பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கி கொள்ளுவேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் உண்டாவான். இல்லாதவன் இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். பிரியமான சகோதரர்களே, இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம், பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு போகிற ஒரு மனுஷனோடு கூட ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்கிறார். அந்த புறதேசத்துக்கு போகிற மனுஷனுக்கு ஆஸ்திகள் இருக்கிறது. அந்த ஆஸ்திகளை பார்த்து கொள்ளும்படியாக தன்னுடைய ஊழியக்காரரிடத்தில் கொடுக்கிறார். ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்தும் கொடுத்து அவர் புறதேசத்திற்கு போகிறார். பிரியமானவர்கள், இந்த பகுதியை நாம் பார்க்கிற பொழுது அவர் புறதேசத்திற்கு போய் திரும்பி வருவார் என்கின்ற ஒரு காரியத்தோடு கூட இந்த பணத்தை அவர்களிடத்தில் கொடுக்கிறார். அப்படியானால் புறதேசத்துக்கு போகிறவர் அங்கே நின்று விடவில்லை, அவர் திரும்பி வருவார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அப்படி போன அவர் திரும்பி வருகிற பொழுது ஆஸ்தியை கொடுத்த ஊழியக்காரர்களை அழைத்து அவர்களிடத்திலே தன் ஆஸ்தியை குறித்து கேட்கிறார். அப்பொழுது ஒருவன் சொல்கிறார், ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் 5 தாலந்தை கொடுத்தீர், அதை கொண்டு மீண்டும் 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்று சொல்லுகிற பொழுது அவர் மகிழ்ச்சியோடு கூட அவனை ஏற்றுக்கொண்டு, நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்கிறார். அப்படியே 2வது ஆட்களை கூப்பிடுகிற பொழுது அவரும், ஆண்டவரே, என்னிடத்தில் 2 தாலந்தை கொடுத்தீர், அதை கொண்டு 4ஆக
நான் பயன்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அவரையும் அவர் பாராட்டி என்னுடைய மகிழ்ச்சிக்குள் பிரவேசி என்கிறார். ஆனால் ஒரு தாளந்து வாங்கினவர் ஆண்டவர் மீண்டும் திரும்பி வருவார், அவர் பொல்லாதவராயிருப்பார். நாம் இந்த தாளந்தை வீணாக செலவழித்து விட்டால் நம்மிடத்தில் அவர் கணக்கு கேட்பார். எதற்காக நாம் இதை செலவழிக்க வேண்டும், இதை பத்திரமாய் வைத்திருந்து அவரிடத்தில் கொடுத்து விடலாம் என்று சொல்லி அந்த தாளந்தை எதற்கும் பயன்படுத்தாமல் அவர் வெறுமையாய் தன்னுடைய நிலத்தில் புதைத்து வைத்திருக்கிறதுனாலே ஆண்டவர் அவரிடத்தில் இருக்கிற தாளந்தை வாங்கி மற்ற ஊழியக்காரரிடத்தில் அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த ஊழியக்காரனை புறம்பான இருளிலே தள்ளுகிறதையும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உவமை எதை குறிக்கிறது என்று நாம் ஆய்ந்து பார்க்கிற பொழுது அந்த புரதேசத்துக்கு போகிற மனுஷன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர் இங்கே சொல்லுகிற ஊழியர்கள் அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளாக இருக்கிறார்கள். அந்த விசுவாசிகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாளந்தை கொடுத்திருக்கிறார். இங்கே 3 பேர் என்று ஒரு பேச்சுக்காக சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆனால் அவருடைய ஊழியக்காரர்களிடத்தில் ஆண்டவர் தாளந்தை கொடுத்திருக்கிறார். இது மற்ற ஜனங்களுக்கு அல்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்குத்தான் இந்த உவமை சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் தாளந்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த தாளந்தை எதற்காக கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் பரலோக ராஜ்யம் சென்றிருக்கிறார். அந்த பரலோகத்தில் இருந்து மீண்டுமாக அவர் வருகிற பொழுது நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட தாளந்தை நாம் கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த தாளந்தை நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன தாளந்தை கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிற பொழுது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 7 வாசிக்கிறேன். ஆவியானவருடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியையும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறதிலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுத்தார். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 28ஆம் வசனம். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்களையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கிற தாளந்தும், வேறொருவனுக்கு ஆவியினாலே அறிவை உணர்த்தும் தாளந்தும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார், வேறொருவனுக்கு ஆவினாலே குணமாக்கும் வரங்களை கொடுத்திருக்கிறார். இப்படி பல வரங்களை ஒவ்வொருவருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வரங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஞானமற்றவர்களுக்கு ஞானத்தை போதிக்கும்படியாக இந்த வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறிவில்லாதவனுக்கு அறிவை போதிக்கும்படியாக இந்த வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சபையிலே அறிவற்று கிடக்கிறவர்களுக்கு நாம் அறிவை போதிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறார். சபையிலே ஞானமற்று கிடக்கிறவர்களுக்கு ஞானத்தை போதிக்கும்படியாக வரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு சிலருக்கு விசுவாசத்தோடு கூட வாழ வேண்டும் என்கின்ற அந்த வாஞ்சையை எப்படி கற்றுக் கொடுக்கிறது என்கின்ற விசுவாசத்தை குறித்ததான ஞானத்தை கொடுத்திருக்கிறார். வியாதி உள்ளவர்களை குணமாக்கும்படியான ஆவியையும் கூட ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்படி சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்து உண்டு. ஒருவனுக்கு போதிக்கிற தாளந்தை கொடுத்திருக்கிறார். இப்படி பிரியமானவர்களை, சபையில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்தை நாம் ஆண்டவருக்காக பயன்படுத்துகிறவர்களாக
இருக்க வேண்டும். சபையில் இருக்கிறவர்கள் ஞானமற்று கிடந்தால் ஞானமுள்ள இன்னொருவர் அவருக்கு ஞானத்தோடு கூட போதித்து அவரை நல்வழிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இதற்காகத்தான் நமக்கு ஞானமும் அறிவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குணமாக்கும் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை, இதை கொண்டு பிறரையும் நாம் ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் நமக்கு கொடுத்த தாளந்தை நாம் பயன்படுத்தாமல் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வருகையில் நம்ம இடத்திலே கணக்கு கேட்கிற பொழுது நாம் அமைதியாக இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை புறம்பாக தள்ளிவிடுவார். ஆகினால பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள். சபையில் இருக்கிற தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு, தன்னுடைய விசுவாசிகளுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வரத்தை நாம் பயன்படுத்துகிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். பிரியமானவர்களே, நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுதாவது யாருக்காவது சுவிசேஷத்தை சொல்லுங்கள். நீங்கள் இதே வேலையாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் ஏதோ ஒரு நேரத்தில் யாரோ ஒருவர் உங்களிடத்தில் வந்து கஷ்டங்களையோ துன்பங்களையும் சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் பிரசங்கியுங்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறது ஏற்றுக்கொள்ளாதது அடுத்த விஷயம். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் காசுக்காரரிடத்தில் கொடுத்திருந்தாலும் நான் வருகிற பொழுது அது வட்டியோடு வாங்கி கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். இப்படி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அவர்களிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி சொல்லுகிற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரவாயில்லை, நான் வருகிற பொழுது அவர்களிடத்தில் அந்த கணக்கை நான் வாங்கி கொள்ளுவேன். ஆனால் உனக்கு வாய்ப்பு கிடைத்தும், என்னை குறித்து நீ சாட்சி கொடுக்க உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தும் நீர் அவர்களிடத்தில் போதிக்காமல் போனால் ஆண்டவர் நம்மை புறம்பான இருளிலே தள்ளி போடுவார். அதாவது உண்மையும் உத்தமமான வேலைக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தாய் என்று இங்கே சொல்லப்படுகிறது. பிரியமானவர், நமக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை நாம் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனாய் நம்மை நிறுத்த நாம் பாத்திரவானாய் இருப்போம். அப்படி இருக்க நாம் ஒவ்வொருவரும் பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாம் இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.